ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी का अभिनंदन स्वागत करते हैं. கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். मसीह में हमारा अभिनंदन देते हैं. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று. और हम आशा करते हैं कि आप सभी लोग अच्छे चंगे हैं. இந்த நாள் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம செல்லுவோம். और आज के दिन हम प्रभु के वचनों में जाएंगे. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. प्रभु का वचन जो है हमारे जीवन में सुनना अति महत्वपूर्ण है. அவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்போம். इसीलिए प्रभु का वचन सुनेंगे. சங்கீதம் 23வது சங்கீதம் भजन संहिता अध्याय 23 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். और वचन 4 से हम पढ़ेंगे. சங்கீதம் 23 4வது வசனம். भजन संहिता अध्याय 23 और वचन 4 से पढ़ेंगे. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं, तो भी हानि से न डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है. तेरे सोंठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है. திரும்பமாக அந்த வசனத்தை வாசிப்போம். फिर एक बार हम उस वचन को पढ़ेंगे. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं, तो भी हानि से न डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है. तेरे सोंठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है. நாம் இன்றைக்கு பயத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். आज हम जो है डर के ऊपर देखने वाले हैं. பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். डर के ऊपर हम कैसे विजय प्राप्त करें ये देखने वाले हैं. இது குறித்து இதுக்கு முன்பதாக 2 வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்து வந்தோம். और इसके ऊपर हम जो है पिछले 2 हफ्ते इसके ऊपर हमने देखा. இன்றைக்கும் நாம் இது குறித்து நாம் பார்க்க போகிறோம். और आज भी हम इसी के ऊपर देखने वाले हैं. நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நாம் மேற்கொள்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. हमारे जीवन में अति महत्वपूर्ण है कि हम विजय के ऊपर विजय कैसे प्राप्त करें. ஏன்னா கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். क्योंकि प्रभु ने हमें भय का आत्मा नहीं बल्कि प्रेम, संयम मन और बल की आत्मा दी है. தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். संयम मन की आत्मा दी है. பயமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்படிக்கு கர்த்தர் விரும்புவது கிடையாது. हम डर का जीवन जिए ये प्रभु की इच्छा नहीं है. பயமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் விரும்புவது இல்லை. और प्रभु ये नहीं चाहता है कि हम डर का जीवन जिए. நாம் தைரியமாக சிங்கத்தை போல வாழும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். बल्कि प्रभु यह चाहता है कि हम निडरता के साथ एक सिंह के समान जीवन जिए. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்க எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் பயந்து இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. जिस समय में हम जी रहे हैं, जो समस्याएं हैं, जो हालात है, इसके बीच में हम जो है डर कर जिए इसकी कोई आवश्यकता नहीं. நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? बल्कि प्रभु हमारे बारे में वचनों में क्या कहता है? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? और उसकी प्रतिज्ञाएं जो है हमारे बारे में क्या कहती है? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். और हम कैसे रहे ये प्रभु क्या चाहता है? இது எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது और जब हम सारी बातों को खोज करके देखते हैं, அதை வாசிக்கும் போது, और जब हम उसे पढ़ते हैं, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது, और जब हम इस वचनों पे ध्यान करते हैं, நமக்குள்ளாக தைரியம் வர ஆரம்பிக்கிறது. हमारे अंदर जो है निडरता आने लगती है. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லோரும் அவர் எப்படி தைரியமாக இருந்தார்கள். हमारे प्राचीनों लोग जो है कैसे निडरता के साथ थे. பல பிரச்சனைகளை பார்க்கும்போது, சவால்களை பார்க்கும்போது, युद्धங்களை ஜெயிக்கும் போது அவர்கள் எப்படி தைரியமாக இருந்தார்கள். कई प्रकार की समस्याएं और कई प्रकार की चुनौतियां और कई प्रकार की युद्ध में जब वे लोग विजय पाते थे, वे लोग कैसे निडरता के साथ रहते थे. இவர்கள் எல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள தைரியம் வர ஆரம்பிக்கிறது. और जब हम इनकी सारी बातें याद करके देखते तो हमारे अंदर जो है निडरता आने लगती है. ஆகவே நம்ம தைரியமா வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். इसीलिए हमें भी जो है निडरता के साथ जीना सीखना चाहिए. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. और हमने इस वचन में देखा. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், भजन संहिता दाऊद कहते हैं, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं, तो भी हानि से न डरूंगा. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். क्योंकि तू मेरे साथ रहता है. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे सोंठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है.
எவ்வளோ அருமையாக தைரியமாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் பாருங்க. कितनी सुंदरता के साथ ये दाऊद इस वचन के बारे में कहता இந்த है। சங்கீதம் 23வது சங்கீதம் எல்லா வசனங்களும் அருமையான ஒரு வசனங்களா ये இருக்கு. भजन संहिता 23वां अध्याय जो है बहुत ही सुंदर वचन है। கர்த்தர் நமக்கு எப்படி நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார், और यहोवा हमारा कैसे अच्छा चरवा है, அவர் எப்படி புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், और वह हमें कैसे हरी चराइयों में चराता है, நம்முடைய ஆத்துமாவை எப்படி அவர் தேற்றுகிறார், और हमारी आत्मा को कैसे वो सहलाता है। இது எல்லாமே முழுவதுமாக அவர் நம்மை பாதுகாப்பை குறித்து இது சொல்லப்பட்டிருக்குது ये பாருங்க. सारा वचन जो है हमारी रक्षा यानी सुरक्षा के बारे में कहता है। அவருடைய பாதுகாப்பு மாத்திரம் கிடையாது, केवल उसी की सुरक्षा नहीं, அவர் எப்படி ஆடுகள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார், और वो कैसे अपने भेड़ों की परवाह करता है। அவர் எப்படி கருசனை உள்ளவராக இருக்கிறார், वो अपने भेड़ों के ऊपर किस प्रकार से अनुग्रहकारी है, ஆடுகளுடைய எல்லா தேவைகளையும் அவர் எப்படி சந்திக்கிறார், और अपने भेड़ों की सारी जरूरतों को किस प्रकार से पूरा करता है, எல்லா விதமான பொல்லாப்புக்கும் எப்படி விலக்கி காக்கிறார். और कैसे सारी बुराइयों से वो बचाता है और उनकी रक्षा करता है। இந்த சங்கீதமானது முழுவதுமாக அதுதான் சித்தரிக்கிறது. ये वचन जो है भजन संहिता पूरी तरह से उसे ही वर्णन करता है। எல்லா வசனங்களும் அற்புதமான ஒரு ये வசனங்கள் सारे वचन जो है बड़े अद्भुत वचन है। ஆகவே இன்னைக்கு நாம் இந்த 4வது வசனத்தை நாம் அதிகமாக நாம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். और हम आज जो है इस चौथे वचन पर ज्यादा ध्यान देने वाले हैं। கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். प्रभु ने हमें भय का आत्मा नहीं बल्कि प्रेम, बल और संयम मन की आत्मा दी है। ஆகவே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हमें सीखना है कि हम संयम मन के साथ होते हुए इस डर के ऊपर कैसे विजयता प्राप्त करें। இன்றைக்கு अनेகருக்கு வியாதி குறித்து பயமா இருக்கிறது, आज बहुत से लोग जो बीमारी को लेकर डर रहे हैं, பல பிரச்சனை குறித்து பயமா இருக்கிறது, कई प्रकार की समस्याओं को लेकर डर रहे हैं, பல போராட்டங்களை குறித்து பயமா कई இருக்கிறது, प्रकार के संघर्षों को लेकर डर रहे हैं, பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து பயமா இருக்கிறது, अपने बच्चों के भविष्य काल के जीवन के बारे में डरते हैं, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை குறித்து பயமா இருக்கிறது, अपने बच्चों के वैवाहिक जीवन के बारे में डरते हैं, கடன் பிரச்சனையில் இருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது என்பது குறித்து பயமா இருக்கிறது, और इस कर्जों में से मैं कैसे छुटकारा पाकर बाहर आऊं इसे लेकर डरते हैं। அநேகருக்கு பிசினஸ் ஆரம்பித்து புதுசாக ஆரம்பிச்சிட்டுமே இதை எப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படின்ட்டு அதை குறித்து பயமா இருக்கிறது. और बहुत से लोग जो मैंने नया बिजनेस शुरू किया है और इसमें से मैं कैसे बाहर निकलूं, बिजनेस कैसे होगा, इसे लेकर डरते हैं। இன்றைக்கு அநேகர் இது போல விதமான பயத்திலே இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். आज बहुत से लोग जो इस प्रकार के डर में जी रहे हैं, ஆனா இதற்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்குது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியமா இருக்கிறது. लेकिन इन सब के बीच में प्रभु का वचन हमें लेकर क्या कहता है इसके बारे में जानना अति महत्वपूर्ण है। ஏன்னா பிசாசு யாரை பயமுறுத்தலாமோ என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். क्योंकि शैतान जो है इस प्रकार से घूम रहा है, फिर रहा है कि मैं कैसे किसको डराऊं। ஆனா நம்முடைய கர்த்தரோ யாருக்கு நன்மை செய்யலாமோ என்று அவர் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். लेकिन हमारा प्रभु परमेश्वर जो है वो इस प्रकार से फिरता है, मैं किसको कैसे निडरता दूं और बल दूं। ஆகதான் அவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், நானே உங்களுடைய தேவன். इसीलिए वो कहता है कि घबराइए मत, रोइए मत, मैं ही तुम्हारा प्रभु परमेश्वर हूँ। கலங்காதிருங்கள், घबराइए मत, திகையாதிருங்கள், घबराइए मत, நானே உங்களுடைய தேவன். मैं ही तुम्हारा प्रभु हूँ। ஆகவே நாம் எதை குறித்து நமக்கு உள்ள கலக்கம் உண்டாகக்கூடாது. तो इसीलिए कोई भी बात को लेकर हमारे अंदर कोई घबराहट नहीं होनी चाहिए। எந்த பிரச்சனையை பார்த்து எந்த சவால்களை பார்க்கும்போதும் நமக்குள்ள எதை குறித்தும் பயம் உள்ள வரக்கூடாது. कोई समस्याओं को, कोई संघर्ष को देखकर हमारे अंदर उसे लेकर डर नहीं होना चाहिए। உங்களுக்குள்ள பயம் ஒன்று இருந்தா அது கர்த்தர் மீது உங்களுக்கு இருக்கட்டும். अगर आपके अंदर कोई डर है तो वो डर प्रभु के ऊपर हो। எல்லா சூழ்நிலைகளை பார்த்து, எல்லா சவால்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். सारी समस्याओं को, चुनौतियों को देखकर डरिए मत। இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை इन கொடுத்திருக்கிறார். सभी पर विजय पाने के लिए प्रभु ने हमें विश्वास दिया है। நாம் இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ये सारी बातें हमने जो पिछले सप्ताह देखा, ஆனா இன்றைக்கு நம்ம வித்தியாசமா நம்ம பார்க்க और இருக்கிறோம். आज हम कुछ अलग देखने वाले हैं। அன்றைக்கு பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, उन दिनों में देखिए शाद्राक, मेशाक और अबेदनगो, அந்த நேபுகாத்நேச்சர் வைத்திருந்த அந்த பொசிலையை அவன் வணங்கல பாருங்க. और वो नेबूकदनेस्सर, उस राजा ने जो मूर्ति रखी थी, उस मूर्ति को उन्होंने उपासना नहीं की। ஆகவே இவர்களை 3 பேரும் அந்த
நெருப்பிலே அக்னி சூளையில கொண்டு போயிட்டு போட்டுடுறாங்க. इसीलिए वो राजा जो है इन तीनों को ले जाकर उस अग्नि के भट्टे में डाल देता है। அவங்க 3 பேர் கூட ஐயோ எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு வந்து கதறல. और वो 3 लोग इस प्रकार से रोए नहीं, गिड़गिड़ाए नहीं कि हाय हमें छोड़ दो छोड़ दो, எங்களை வந்து விட்டுருங்க, நாங்க இது போல செய்ய மாட்டோம், हमें छोड़ दीजिए, हम ऐसे दोबारा नहीं करेंगे, நீங்க சொல்றபடி நாம வந்து கேக்குறோம், जैसे आप कहेंगे हम वैसे करेंगे। அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்க வந்து கீழ்ப்படியல. वे लोग 3 लोग जो है उसके बातों का आज्ञा नहीं माना, அவங்க வந்து மரணத்தை குறித்து அவங்க வந்து பயப்படல, क्योंकि वे लोग मृत्यु को लेकर नहीं डरते। அன்றைக்கு வந்து உலகம் வந்து இதுக்கு இந்த பொல்லாத வியாதிகள் நிமித்தமாக உலகம் பயந்து கொண்டு இருக்கிறது। लेकिन आज के संसार में इस महामारी को लेकर संसार डर रहा है। அன்றைக்கு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருக்கும்போது और उन दिनों में जब इजराइल लोग मिस्र देश में थे, எத்தனை விதமான வாதைகள் கர்த்தர் வரவைத்தார், कितनी प्रकार की बाधाएं जो उनके देश में आई थी। ஆனா இஸ்ரவேல் தங்கியிருந்த அந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் பாருங்க எந்த விதமான வாதைகளும் எந்த விதமான வியாதிகளும் வரல। लेकिन इजरायली लोग जिस गोशेन के देश में ठहरे थे उस देश में कोई प्रकार की पीड़ाएं या बाधाएं नहीं आई। எகிப்து தேசத்தின் ஜனங்களை அது வந்து பாதித்தது, मिस्री लोगों को वो पीड़ाएं जो है उनके ऊपर आ पड़ी। ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக அவருடைய தயவின் நிமித்தமாக அவர் வந்து பாதுகாப்பாக இருந்தார்கள்। लेकिन इजरायली लोग जो है प्रभु के लहू के द्वारा, उसकी दया के द्वारा सुरक्षित थे, ஏனென்றால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்ட ஜனங்களாக அவர்கள் வந்து இருந்தார்கள், क्योंकि प्रभु ने वे लोगों को चुन लिया था। ஆகவே தேவன் அவர்களை வந்து அற்புத விதமாக அவர்களை பாதுகாத்தார்। इसीलिए प्रभु जो है उन्हें अद्भुत रीति से उनकी सुरक्षा करता था। இன்றைக்கு வந்து கர்த்தர் வந்து இந்த வந்திருக்க எல்லா வியாதிக்கும் கர்த்தர் தான் காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க। आज बहुत से लोग कहते हैं कि जो बीमारी आई है इसका जो है प्रभु ही है, ஆனா அந்த வந்த எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது। लेकिन ये सारी बीमारी का जो जिम्मेदार प्रभु नहीं है। நம்முடைய கர்த்தர் நல்லவர், हमारा प्रभु भला है அவர் அற்புதமானவர், और वो अद्भुत है, நம்முடைய வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், और वो चाहता है कि हमारा जीवन अच्छा रहे, நமக்காக இந்த உலகத்துக்காக ஜீவனையே கொடுக்க வந்தவர், और हमारे लिए संसार के लिए अपने प्राण को देने के लिए आया था। அவர் வந்து ஜனங்களை அழிக்க முடியுமா? क्या वो लोगों को मिटा सकता है? ஜனங்கள் மீது அன்பை கூர்ந்து लोगों पर प्रेम दिखाकर ஜனங்களை நேசித்து और लोगों से प्यार करके அவளுக்காக வந்து சிலுவையில மரித்தவர், उनके खातिर जो क्रूस पर मरा, அப்ப அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொள்ளை வியாதி அவர் அனுப்புவாரா? तो उसके स्वरूप में बनाए हुए लोगों को क्या वो महामारी बेच सकता है? அவர் நல்ல கர்த்தர் பாருங்க, वो भला परमेश्वर है, அவர் யாரையும் வந்து தண்டிப்பது கிடையாது, वो किसी को दंड नहीं देता, அவர் யாருக்கும் வியாதியை கொடுக்கறதும் और கிடையாது, वो किसी को बीमारी नहीं எல்லா देता। வியாதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு தான் காரணம்। सारी बीमारियों और सारी समस्याओं का जो है शैतान ही जिम्मेदार है, நம்முடைய கர்த்தர் வந்து மிகவும் நல்லவர்। लेकिन हमारा प्रभु देखिए अति भला है। ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், इसलिए भजनकर्ता दाऊद कहता है, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்। यहोवा भला है, चख कर देखिए, அவன் ருசித்து பார்த்தான், क्योंकि उसने इसका स्वाद लिया था। நம்ம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பதை நம்ம வந்து ருசித்து பார்ப்பது அவசியமா இருக்கிறது। हम भी हमारे जीवन में प्रभु कितना भला है उसका स्वाद लेना अति महत्वपूर्ण நாம் है। ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நல்லவர், हम जिस प्रभु की आराधना करते हैं वो भला परमेश्वर है। அவர் நமக்காக மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார்। वो केवल हमारे लिए ही नहीं बल्कि सभी लोगों के लिए भला परमेश्वर அவர் है। நீதிமான்களுக்காக மாத்திரம் கிடையாது, वो केवल धर्मियों के लिए नहीं, பாவிகளையும் அவர் நேசிக்கிறார்। और वो पापियों से भी प्रेम करता है, நீதிமான்கள் மீதும் பாவிகள் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார்। और वो धर्मी के ऊपर और पापियों के ऊपर धर्म का सूरज जो है निकलने लगाता है। அப்பேற்பட்ட கர்த்தர் அவர் எப்படி வியாதியை தர முடியும்? और उस प्रकार का प्रभु तो कैसे बीमारी दे सकता है? அவருடைய வியாதியை தருவது கிடையாது। वो बीमारी नहीं देता है। இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தான் வியாதி கொடுக்குறாரு, வியாதி அனுப்புனாரு அப்படி நிறைய பேர் வந்து தவறா பேசுவாங்க। आज बहुत से लोग कह रहे हैं कि प्रभु ने बीमारी दिया है करके, ஆனா அவர் வந்து வியாதியை அனுப்பல, लेकिन उसने बीमारी नहीं भेजी, அவர் வியாதி அனுப்பல, उसने बीमारी नहीं भेजी, அவர் நல்லவர், वो भला है, அவரை புரிந்து கொள்ளுங்க। उसे समझिए। பாருங்க, நம்ம வந்து பார்த்தோம் இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, हमने देखा जो शद्रक मेशक और अबेदनगो, இவங்க வந்து அந்த அக்னி ஜுவாலையில தூக்கிட்டு போயிட்டு போடுறாங்க। ये जब इन लोगों को ले जाकर उस आग के भंडार में डाल रहे थे, ஆனா இவங்க வந்து எது குறித்து அவங்க வந்து பயப்படல, ये लोग कोई बात को लेकर नहीं डरते थे, எது குறித்து பயப்படல, किसी बात से वे लोग नहीं डरे, எங்களை விட்டுருங்க விட்டுருங்க கூட சொல்லல, और उन्हें ऐसे भी नहीं कहा कि हमें छोड़ दीजिए छोड़ दीजिए। ஆனா தூக்கிட்டு போயிட்டு போட்டாங்க। जब उन्हें उठाकर ले जाकर डाला, தூக்கிட்டு போய் போட்டவங்களுடைய எல்லா இந்த கையில எல்லா முடியெல்லாம்
கருகி போனது. और जिन लोगों ने उन्हें उठाकर ले जाकर उस आग के भट्टे में डाला, जिन्होंने उसे डाला था, उनके हाथों में जो बाल थे, उनके हाथ सब जल गए थे। ஆனா இவர்கள் 3 பேருக்கு ஒண்ணுமே ஆகல. लेकिन इन 3 लोगों को कुछ भी नहीं ஆனா हुआ। போட்டது 3 பேரு. ஆனா அந்த அக்னியில உலாவுகிறது 4 பேரா இருக்கிறாங்க. उसके अंदर 3 लोगों को डाला गया, लेकिन उसके अंदर 4 लोग घूम रहे थे, फिर रहे थे। ஆனா 4 பேரா இருக்கிறாங்க. उसके अंदर 4 लोग थे, ஆனா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. लेकिन उनको कुछ भी नहीं हुआ। அந்த நெருப்பு பட்ட உடனே அப்படியே துள்ளி குதிக்கல. ஐயோ ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு கத்தி கதறல. और जब उनके पर आग लगा तो वे लोग ऐसे चिल्लाने लगे कि हाय माँ मुझे छोड़ दीजिए। என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வந்து அவங்க கத்தவும் और वे கத்தல. लोग इस प्रकार से भी नहीं चिल्लाए कि हमें बचाओ हमें बचाओ। அந்த அக்னியில அவங்க வந்து ஏசியில இருக்கிற ரூம் போல அவங்க வந்து நல்லா சுத்தி கத்தர ஆராதிக்கிறாங்க. उस आग के भट्टे में जो है मानो वे लोग इस प्रकार से थे जैसे कि एसी के रूम में बैठे और बैठकर प्रभु की स्तुति आराधना कर रहे அவங்க थे। வந்து பயப்படல वे பாருங்க. लोग नहीं डरे, சூழ்நிலைகளை கண்டு அவங்க வந்து பயப்படவில்லை. हालातों को देखकर वे लोग नहीं डरे அவர் பின்வாங்கி போல. और वे लोग पीछे भी नहीं हटे, சூழ்நிலைகளை ஜெயித்தார்கள். बल्कि वो समस्याओं पर हालातों पर विजय प्राप्त किए। அக்னியின் அந்த உதிரத்தை உதறி தள்ளினார்கள். उस अंगार के भट्टे को जो है उन्होंने छिड़क दिया। அந்த அக்னிக்கு பயப்படவில்லை. उस आग को वे लोग नहीं डरे, ஆனா கர்த்தர் அவர்களை வந்து காப்பாத்தினாரு. क्योंकि प्रभु ने उन्हें बचाया। அந்த ராஜாவும் அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த ஒரு ஆச்சரியம் உண்டாகி விட்டது. उस राजा को और जितने भी लोग वहां पर थे वे सभी लोग आश्चर्य में आ गए। ஒண்ணுமே ஆகலை இவங்களுக்கு அப்படின்ட்டு. इन्हें तो कुछ भी नहीं हुआ। நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். जिस परमेश्वर की आप आराधना करते हैं वो तुम्हें बचाने के लिए सामर्थ्य है। இதுதான் நம்முடைய இதயத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். यही बात हमारे हृदय में जो है गहराई में बस जानी நாம चाहिए। எங்கிருந்தாலும் हम जहाँ कहीं हो, எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் किस प्रकार की समस्याओं में हम जी रहे हैं, ஆனா நாம் வந்து பாதுகாப்பாக இருப்போம். लेकिन हम सुरक्षित रहेंगे। இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அவர் வந்து பாதுகாப்பா இருந்தார்கள். इजरायली लोग उस मिस्र देश में उस दिन भी वे लोग सुरक्षित எல்லாம் थे। அந்த வாதைகள் எல்லா விதமான அந்த 10 வாதைகள் வரும்போது கூட அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. जब उस देश में 10 प्रकार की बाधाएं आई, लेकिन इन्हें कुछ हानि नहीं ஆனா हुआ, கர்த்தர் அவர்களை கோசென் நாட்டிலே அவர் வந்து பாதுகாத்தார். क्योंकि प्रभु उन्हें गोशेन के देश में रखकर उनकी रक्षा कर रहा था। இன்றைக்கு நீங்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, आज आप लोग कोई भी देश में हो, எங்க தங்கி இருந்தாலும் சரி, जहाँ कहीं भी आप ठहरे हो, சூழ்நிலைகளை பார்ப்பதற்கு மோசமாக தெரியலாம். हालातें जो है दिखने में बहुत ही बेकार दिख रही हो, பிரச்சனைகளை பார்ப்பதற்கு பெரிதாக தெரியலாம். समस्याएं दिखने में बहुत महान दिख रही हो, ஆனா அதற்கு மத்தியிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். लेकिन इन सब के बीच में जिस प्रभु की आप आराधना करते हो वो प्रभु किस प्रकार का है इसे जान लीजिए। நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே எல்லா சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். जहाँ पर आप हो उसी स्थान में आपकी सारी हालातें बदलेगी। அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது जब उस प्रकार के प्रभु को आप जानने लगोगे, அந்த சூழ்நிலைகளே வித்தியாசமாக மாறும். वो सारी हालातें जो है बदल जाएगी, வித்தியாசமாக மாறும். अलग बदल जाएगा। கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய அபிஷேகமும் உங்க மேல வந்து இறங்கும். प्रभु की उपस्थिति और उसका अभिषेक आपके ऊपर उतरेगा அவருடைய பாதுகாப்பு உங்களை சுற்றி இருக்கும். और उसकी सुरक्षा आपके चारों ओर बनी ஆகவே रहेगी। நீங்க எங்க இருந்தாலும் சரி தைரியமாக இருங்கள். इसीलिए आप जहाँ कहीं भी हो आप बड़े निडर से रहिए। இன்றைக்கு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்களை கூட பார்த்து சொல்லுகிறேன், आज जो भी लोग बीमारी से पीड़ित है उन्हें भी देखकर मैं कहना चाहता हूँ, தைரியமா இருங்கள். निडरता के साथ रहिए, கர்த்தரை நோக்கி பாருங்கள். प्रभु की ओर देखिए। அவர் சிலுவையில் உங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நோக்கி பாருங்கள். क्रूस में उसने जो लहू बहाया आपके लिए उसकी ओर देखिए। அவர் இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே உதவி செய்கிற கர்த்தர். वो कठोर समय में भी आपकी मदद करने वाला प्रभु है। அவர் இன்றைக்கு உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார். आज इस समस्याओं के बीच प्रभु आएगा और आपकी मदद करेगा। நீங்க ஐசியூ வார்டுல இருக்கலாம், நீங்க எந்த வார்டுல இருக்கலாம், आप चाहे आईसीयू वार्ड में हो या कोई और वार्ड में हो, கர்த்தரை நோக்கி பாருங்க. बल्कि प्रभु की ओर देखिए। சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பாருங்க. क्रूस में जो लहू बहाया उसकी ओर ஆண்டவராகிய देखिए இயேசுவே இப்போதே என்னை குணமாக்கும் என்று और சொல்லுங்கள். बोले कि प्रभु यीशु मुझे अभी चंगा करिए இப்போது நான் உம்மை விசுவாசிக்கிறேன், और कहिए कि मैं अभी आप पर विश्वास நீர் करता என்னை हूँ குணமாக்குவீராக और आप मुझे चंगा करिए। சொல்லுங்க. ऐसे कहिए, இப்போதே உங்களுக்கு சுகம் உண்டாகும். अभी आपको चंगाई मिलेगी। நீங்க இருக்கிற அந்த இடத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாற आप ஆரம்பிக்கும். जिस स्थान पे हो वही स्थान पे आपकी सारी हालात ஆகவே நீங்க बदलेगी। இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது தைரியமா இருக்க इसी- கற்றுக்கொள்ளுங்கள். इसीलिए जब हालात को देखते हो निडरता के साथ रहना चाहिए।
பயப்படாதிருங்கள், बल्कि घबराइए नहीं, डरिए नहीं, கலங்காதிருங்கள், घबराइए मत, திகையாதிருங்கள். घबराइए मत, கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் தேவன், क्योंकि प्रभु कहता है कि मैं ही तेरा परमेश्वर हूँ, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், मैं ही तुम्हें चंगा करने वाला प्रभु நான் हूँ, உன்னோடு கூட இருந்து मैं तुम्हारे साथ உன்னை रहकर பாதுகாப்பேன். तुम्हारी रक्षा करूंगा, அவர் சொல்லுகிறாரு. प्रभु कहता है। அப்ப பிரச்சனையை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? तो समस्याओं को देखकर आप क्यों डर रहे எல்லா हैं? போராட்டங்களையும் பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? संघर्षों को देखकर आप क्यों डर रहे உங்க हैं? பிள்ளைகளை வாழ்க்கை குறித்து ஏன் நீங்க வந்து பயப்படுறீங்க? अपने बच्चों के जीवन को लेकर क्यों डर रहे हैं? எதிர்கால வாழ்க்கை குறித்து ஏன் பயப்படுறீங்க? भविष्य के जीवन को लेकर क्यों डर रहे हैं? தாவீது சொன்னது போல நீங்க சொல்லுங்க, जैसे दाऊद ने कहा उसी प्रकार से आप भी बोलिए, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், यहोवा मेरा चरवा है, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, मुझे कोई कमी घटी नहीं होगी, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், वो मुझे सुखदाई जल के झरने के पास ले चलता அமர்ந்த है, தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். वो मुझे सुखदाई जल के झरने के पास ले நல்ல चलता है। கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது और जब अच्छा परमेश्वर मेरे साथ है, என்னுடைய வாழ்க்கையை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒருபோது குறைவே இருக்காது என்பதை விசுவாசியுங்கள். मेरे जीवन में चाहे मैं किस प्रकार की समस्याओं में जी रहा हूँ, उसमें कोई कमी घटी नहीं आएगी, इस प्रकार से विश्वास करिए। கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், परमेश्वर भला है அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். और वो अच्छा चरवा है। எல்லா இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார், सारे कठिन समय में भी वो मेरी सारी என் जरूरतों को குறைகளை पूरी करेगा, எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். मेरी कमी घटी को पूरी करेगा। நீங்க பேசுங்க, आप बोलिए, யாரு உதவி செய்வாங்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். बल्कि यह मत सोचिए कि कौन मेरी मदद करेगा। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் தீவிரமா இருக்கிறார். परमेश्वर आपकी मदद करने के लिए वो खड़ा है। அவருடைய சிலுவை நோக்கி பாருங்கள், उसकी क्रूस की ओर देखिए, அவர் சிலுவையில் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களை செய்து முடித்திருக்கிறார், वो क्रूस ने आपके लिए सारे आशीषों को कमाया எல்லா है, நன்மைகளை செய்து முடித்திருக்கிறார். सारी भलाइयां की है उसने, அவரை நோக்கி பாருங்க, उसकी ओर देखिए, எல்லா தேவைகளும் அவர் அற்புத விதமாக அவர் சந்திப்பார். आपकी सारी जरूरतों को अद्भुत रीति से वो पूरा करेगा। ஆகதான் சங்கீதக்காரனாக பாருங்க, இது வந்து அனுபவித்து அவன் வந்து இந்த அதிகாரத்தை எழுதுகிறான். इसलिए भजनकर्ता दाऊद जो है अपने जीवन में उसका अनुभव करके वो लिखता है, அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பதினாலே நான் எதை குறித்தும் தாழ்ச்சி அடைவதில்லை, वो मेरे जीवन में अच्छा चरवा है, इसी कारण मैं कोई बात को लेकर नहीं डरूंगा, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. मैं नहीं डरूंगा। அவர் என்னை போஷிக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார், என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறார். वो मुझे खिलाता है, पिलाता है, मेरी सारी जरूरतों को पूरी करता है। அவன் வந்து உறுதியா இருந்தான் பாருங்க, वो बहुत निश्चित था, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவன் வந்து தைரியமா இருந்தான். सारी समस्याओं के बीच में वो निडरता के साथ था। கோலியாத்தை பார்க்கும்போது கூட அவன் வந்து பயப்படல. जब उसने गोलियत को देखा तब भी उसने नहीं डरा। தானியேலை சிங்கக்கேபில போடும்போது கூட தானியேல் வந்து பயப்படல. जब दानियेल को सिंह के गुफा में डाला गया तब भी दानियेल ने नहीं डरा। சிம்சோன் அந்த பாலா சிங்கத்தை பார்க்கும்போது கூட அவன் வந்து பயப்படல. जब शिमशोन ने उस नौजवान सिंह को देखकर भी नहीं डरा, ஏன்னா அவரோடு கூட இருந்த தேவன் அவர் பாருங்க யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருந்தார். क्योंकि उन लोगों के साथ जो परमेश्वर था, वो परमेश्वर जो यहूदी गोत्र का सिंह है, எல்லாம் வற்றிலிருந்து தப்பி வைக்க அவர் வந்து வல்லவரா இருந்தார். सभी प्रकार से उन्हें छुड़ाने के लिए वो सामर्थी था, அவர் வல்லவரா இருந்தார். और वो सामर्थी था, அவரை விசுவாசித்தார்கள், उस पे वे लोग ने विश्वास किया, அவரோடு கூட கர்த்தர் இருந்தார். और उन लोगों के साथ प्रभु स्वयं था। ஆனா இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். आज भी वो हमारे साथ है, ஆகவே நாம் வந்து பயப்பட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. इसीलिए हमें डरने की कोई आवश्यकता नहीं है। அவங்களே அன்றைக்கு வந்து பயப்படவில்லை, उन दिनों में वे लोग नहीं डरे, தைரியமாக वे இருந்தார்கள். निडरता के साथ थे। அப்போ நாம தைரியமாக இருக்க நாம் வந்து கற்றுக்கொள்ள तो வேண்டும். हम भी जो है निडरता के साथ रहना चाहिए। ஆகவே தான் பாருங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், इसीलिए भजनकर्ता दाऊद कहता है, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். चाहे मैं घोर अंधकार से तराई में होकर चलूं तो भी ना डरूंगा। மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी नहीं डरूंगा, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், क्योंकि तू मेरे साथ रहता है। உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे सोठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। ஏன்னா இவன் கர்த்தரை பார்க்கும்போது நல்ல மேய்ப்பனாக அவன் பார்த்தான் பாருங்க. क्योंकि जब उसने प्रभु को देखा, उसने एक अच्छे चरवा के रूप में देखा, தன்னை ஒரு ஆடுகளை போலவும் और अपने आप को एक भेड़ के समान கர்த்தரை நல்ல மேய்ப்பராகவும் और प्रभु के एक अच्छे चरवा के समान அவன் பார்த்தான் பாருங்க. इस प्रकार से उसने देखा। ஏன்னா தாவீது வந்து ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான். क्योंकि दाऊद जो है भेड़ों को चराने वाला एक चरवाहा था। தாவீது ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்ததுனால दाऊद एक अच्छा चरवा होने के नाते அவன் வந்து அனுபவ ரீதியாக இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். वो अपने अनुभव के कारण जो है इस भजन संहिता को लिखता है। ஆகவே மேய்ப்பர்கள் வந்து பாருங்க,
इसीलिए चरवाहा लोग जो है, மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை பள்ளத்தாக்கிலே மேய்க்கும் போது जब चरवाहा लोग अपनी भेड़ों को जब तराइयों में चराने जाते हैं, அந்த பள்ளத்தாக்குகள் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு டேஞ்சராக இருக்குமா பாருங்க. वो तराई जो है दिखने में बहुत ही खतरनाक दिखती है। அந்த பள்ளத்தாக்கின் பகுதிகள் பார்க்கும்போது மிகவும் டேஞ்சராக இருக்கும். जब उस आप तराई को देखोगे तो बहुत ही खतरनाक दिखेगा। அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஆடுகளை அழைத்து செல்லும் பொழுது जब उस तराई में से अपने भेड़ों को ले जाते हैं, அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஆடுகளை ஓட்டி கொண்டு போகும்போது जब उस तराइयों में अपने भेड़ों को वो चलाकर ले जाते हैं, மிகவும் கவனமாக ஓட்டி கொண்டு செல்ல வேண்டுமா. अति ध्यान पूर्वक जो है उन्हें चराते हुए ले जाना चाहिए। அந்த பள்ளத்தாக்கை ஆடுகள் கடக்கும் போது और जब तराइयों से जब भेड़ होकर चलती हैं, மிகவும் கவனமாக அது வந்து கடக்க வேண்டுமா. वो बहुत ही ध्यान पूर्वक वहां से चलना चाहिए। சில வேளைகளில் அந்த பள்ளத்தாக்கு கடக்கும் போது और कुछ समय में जब वो तराइयों से वे होकर जाते हैं, மரணம் கூட நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. मृत्यु होने की भी संभावना है। ஏன்னா அது வந்து பாருங்க அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேல அப்படியே ஏறும் பாருங்க. क्योंकि जब वो तराइयों में ऐसे ऊपर चढ़ते हैं, அது ஏறும்போது சில நேரத்துல கால்கள் ஏதாவது சரிந்து சரியும் போது जब वे ऊपर चढ़ते, जब अचानक जब उनके पांव फिसलने लगते हैं, அங்கிருந்து அப்படியே வந்து அது வந்து கீழே வந்து விழும்போது जब वहां से नीचे आकर गिरता है, எல்லா கல்லுலயும் எல்லா மரத்துலயும் எல்லாம் சிக்கி மாட்டி அடிபட்டு அது கடைசியில் வந்து விழும்போது வந்து பாருங்க அது வந்து மரணமே நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. जब वो ऊपर से फिसल के गिरने लगता है तो वो गिरते वक्त जो है पत्थरों में पेड़ों में से लगते हुए गिरता है। जब नीचे आता है तो मृत्यु होने की भी संभावना होती அந்த है, பள்ளத்தாக்கில் மிகவும் பாருங்க ஒரு கரடு மேடானவளா இருக்கும். क्योंकि वो तराई जो है ऊंच नीच से होता है। ஆக மேய்ப்பனானவன் அந்த ஆடுகளை அழைத்து செல்லும் போது इसीलिए चरवाहा जो अपने भेड़ों को वहां से ले जाता है, மிகவும் கவனமாக அதை வந்து அழைத்து செல்ல வேண்டும். अति ध्यान पूर्वक उसे वहां से हो लेना चाहिए। ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான் பாருங்க, इसीलिए दाऊद कहता है, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से नहीं डरूंगा। ஏன்னா மேய்ப்பன் வந்து தன்னுடைய உயிரையே பணைய வைத்து ஆடுகளை அந்த நேரத்திலே அவன் வந்து காப்பாற்றுகிறான். क्योंकि वो चरवाहा जो है अपने जीवन को दांव पे लगाकर अपने भेड़ों की रक्षा करता है। சாதாரணமான ஒரு மேய்ப்பனே அப்படி இருக்கும்போது जब साधारण सा एक चरवाहा इस प्रकार से हो सकता है तो நம்முடைய கர்த்தரை யோசித்து பாருங்க. तो हमारे प्रभु को जरा सोचिए। அவர் சொல்லுகிறார், யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுகிறார், वो कहता है, यूहन्ना 10वें अध्याय में कहता है 11वें वचन में, நானே நல்ல மேய்ப்பன், मैं ही अच्छा चरवाहा हूँ। நானே நல்ல மேய்ப்பன். अच्छा चरवा मैं हूँ। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். अच्छा चरवा भेड़ों के लिए अपना प्राण देता है। நல்ல மேய்ப்பன் பாருங்க தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறார். अच्छा चरवा जो है अपने भेड़ों के लिए अपने प्राण को देने के लिए तैयार रहता है। அவர் நம்மை காப்பாற்றும்படிக்கு தன்னுடைய ஜீவனையே அவர் வந்து கொடுத்தார் பாருங்க. और हमारी बचाव करने के लिए उसने अपने प्राण को दे दिया। அவங்க பாருங்க அந்த உவமையிலலாம் நம்ம வந்து வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல जब हम नए करार में उस दृष्टांतों को पढ़ते हैं, 100 ஆடுகள் உள்ளவன் जिसके पास 100 भेड़ हैं, ஒரு ஆடு காணாம போனா अगर उसकी एक भेड़ घूम जाती है, அந்த 99 ஆடுகளை அவன் வந்து விட்டுட்டு उस 99 भेड़ को वे छोड़कर காணாம போன அந்த ஆடுகளை தேடி கண்டுபிடித்து அவன் வரும்போது சந்தோஷமாக தோள் மேல போட்டுக்கொண்டு அவன் வந்து சந்தோஷமா வரான் பாருங்க. जो भेड़ घूम गई है उसके पीछे झांककर उसे ढूंढकर, और जब उसे ले आता है ढूंढकर, तो वो बड़ी खुशी के साथ अपने भेड़ को अपने गर्दन में डालकर बड़ी खुशी से आता है। அப்ப இவன் யாரா இருப்பான்? तो फिर ये कौन हो सकता है? இவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருப்பான். यही एक अच्छा चरवा हो सकता ஆனா है। கூலிக்காக வேலை செய்யற மேய்ப்பர்கள், जो मजदूर के लिए काम करते हैं அந்நியர்கள், और जो दूसरे लोग हैं, ஒரு ஆடு தானே போனா போட்டோம், भाई एक ही भेड़ है ना जाने दो, அது வந்து சிங்கம் ஏதோ கரடி வந்து பிடிச்சுன்னு போயிடுச்சு, सिंह या भालू आया उसे पकड़ कर ले गया, மீதி இருக்கிற ஆடுகளை நம்ம வந்து காப்பாத்திட்டோம் இல்லையா, और जितना अपने पास बचा है उसे तो हमने बचा लिया है அப்படி ना, சொல்லி அவன் வந்து போயிருப்பான். ऐसे तसल्ली देकर वो आगे बढ़ता जाएगा। ஏன்னா அவன் வந்து கூலிக்காக வேலை செய்யற ஆளு, क्योंकि वो मजदूर के लिए काम कर रहा है, அவன் வந்து அந்நியன். वो दूसरा व्यक्ति है। அந்நியனுக்காக பாருங்க வசனத்துல யோவான்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, अब इस दूसरे व्यक्ति के बारे में जब यूहन्ना में पढ़ोगे, அந்நியனுக்காக ஆடுகள் வந்து செவி சாய்க்காதான் பாருங்க. वो मजदूर के लिए जो है ये भेड़ जो है उनके कान नहीं लगाती।
அவனுக்கு வந்து செவியே சாய்க்காது. वो उसकी बात नहीं मानते। அவன் ஒரு பக்கம் கூப்பிட்டா அது இன்னொரு பக்கம் போகுமா. अगर वो उसे एक जगह बुलाएगा तो वो दूसरी तरफ होकर जाती है, ஆனா அவன் அது வந்து அறிந்திருக்குமா என்னுடைய மேய்ப்பன் எப்பேற்பட்டவன் என்பது. क्योंकि वो जानता है, वो भेड़ जानता है कि मेरा चरवा किस प्रकार से है। ஆகவே தாவீது அந்த விதமான கண்ணோட்டத்தில் அவர் வந்து எழுதுகிறார். इसीलिए दाऊद जो है उस दृष्टिकोण के साथ लिखता है, அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். वो मेरा अच्छा चरवा है। நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் வந்து பொல்லாப்புக்கு பயப்பட चाहे மாட்டேன். मैं घोर अंधकार से तराई में होकर चलूं तो भी मैं नहीं डरूंगा। அவர் என்னோடு கூட இருக்கிறார். वो मेरे साथ रहता है நான் பயப்பட மாட்டேன் और मैं नहीं डरूंगा। அப்படின்னு தைரியமா சொல்றான் इस பாருங்க. प्रकार से वो निडरता के साथ कहता ஒரு है। டைம் பாத்தீங்கன்னா சவுல் தாவீதை சாகடிக்கும்படிக்கு துரத்துறான். एक बार ऐसे हुआ कि शाऊल जो है दाऊद को मारने के लिए उसका पीछा करने लगा। இன்னொரு முறை பார்த்தாக்கா தாவீதின் குமாரன் அப்சலோமு தன்னுடைய தகப்பனை சாகடிக்க துரத்துறான். एक तरफ दूसरी बार ऐसे होता है कि अपना दाऊद का पुत्र अब्सलोम जो है उसे मारने के लिए उसका पीछा करने लगा। ஆனா தாவீது வந்து அவங்களுக்கு வந்து பயந்து பயந்து ஓடி போனானா? दाऊद क्या उसे उन लोगों को डर डर कर भाग रहा था? இல்ல பாருங்க. नहीं, அவன் வந்து பயந்து பயந்து ஓடி போல. वो डर डर कर नहीं भाग रहा था, ஏன்னா அவன் வந்து 10000 பேரை அவன் வந்து கொன்று போட்டவன். क्योंकि वो व्यक्ति जो है 16,000 लोगों को मार गिराया। இந்த சங்கீதம் பாருங்க வாசிக்கலாம். 3வது சங்கீதம். हम तीसरी भजन संहिता में पढ़ेंगे। சங்கீதம் 3 भजन संहिता 3 6வது வசனம் பாருங்க. और 6वां वचन पढ़ेंगे। சங்கீதம் 3 6வது வசனம். भजन संहिता 3 और 6वां वचन। எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10000 பேருக்கும் நான் பயப்படேன். मैं उन 10,000 मनुष्य से नहीं डरता जो मेरे विरुद्ध चारों ओर पाथी बांधे हैं। இது வந்து எந்த சூழ்நிலையில அவன் வந்து தாவீது எழுதுகிறான். और इस वचन को दाऊद किस हालात में लिखता है? தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போயில் அவன் வந்து பாடின சங்கீதம் இது. अपने बेटे अब्सलोम को डर कर जब वो भाग रहा था तब उस समय में उसने ये गीत गाया था। इस அப்பேற்பட்ட वचन சூழ்நிலை மத்தியிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். इस प्रकार के हालातों के बीच में दाऊद जो है इस वचन को लिखता है। எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10000 பேருக்கு நான் வந்து பயப்பட மாட்டேன். मैं उन 10,000 मनुष्य से नहीं डरता जो मेरे विरुद्ध चारों ओर पाथी बांधे खड़े हैं। எனக்கு விரோதமா படையெடுத்து வருகிற मेरे विरुद्ध में पाथी बांधे खड़े हैं। 10000 பேருக்கு நான் வந்து பயப்பட மாட்டேன். उन 10,000 से मैं नहीं डरता। அவன் நினைச்சா அவனுடைய சவுலை கொன்று போட்டிருக்கலாம். अगर उसने ठानी होती या सोचा होता तो शाऊल को मार गिरा सकता था। தன்னுடைய குமாரனையும் கொன்று போட்டிருக்கலாம். अपने पुत्र को भी वो मार गिरा सकता था, அவன் வந்து அம்மா செய்யல. लेकिन उसने ऐसे नहीं किया। சவுல் ஏன் சாகடிக்கல? उसने क्यों शाऊल को नहीं मारा? சவுலின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்தது. क्योंकि शाऊल के ऊपर प्रभु का अभिषेक था। அந்த அபிஷேகத்தை அவன் வந்து மதித்ததனால, उस अभिषेक की उसने आदर किया, इसीलिए அந்த அபிஷேகத்துக்கு அவன் வந்து மரியாதை கொடுத்ததனால, उस अभिषेक का उसने आदर सम्मान करता था, इसीलिए அந்த ஒரு காரணத்தினாலே சவுல் வந்து அவன் வந்து சாகடிக்கல. वही एक कारण था कि उसने शाऊल को नहीं मार गिराया। அப்சலோம் கூட அவன் வந்து சாகடித்திருக்கலாம். और अब्सलोम को भी वो मार सकता था, ஆனா அப்சலோமே அவன் வந்து சாகடிக்கல. लेकिन उसने उसे भी नहीं मारा। ஏன்னா அவனுடைய மகன் பாருங்க, क्योंकि वो उसका खुद का अपना पुत्र है। ஒரு அப்பா கையால மகன் சாகிறது எவ்வளவு கொடூரமா இருக்கும் பாருங்க. एक पिता के हाथों एक बेटे का कत्ल किया जाना बहुत ही कठोर बात है। ஒரு அப்பாவுக்கு எப்படி வந்து பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு மனசு வரும்? एक पिता को जो देखिए कैसा उसका मन होगा, कैसे उसका दिल आएगा कि अपने बेटे को मारे। ஆனா இது வந்து சாகடிக்கல. और इसने भी नहीं मारा, ஏன்னா வந்து என்னுடைய மகன் அப்படின்னு வந்து அவர் வந்து பார்த்தார். क्योंकि उसने इस प्रकार से देखा कि वो मेरा पुत्र है। ஆகவே இவனுக்கு ஒரு பக்கம் தப்பித்து ஓடுறாரு. इसीलिए वो एक प्रकार से जो है एक तरफ से वहां से बचाव करके भाग रहा है। 10000 அவருக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற 10000 பேருக்கு பயப்படாத தாவீது, जब 10,000 लोग उसके विरुद्ध में पाती बांधे खड़े थे, उनसे भी दाऊद नहीं डरता था। இவங்க 2 பேர் அவருடைய பார்வைக்கு முன்பாக எம்மாத்திரம். तो ये 2 लोग जो है उसके नजरों के सामने कितने हो सकते हैं? சிங்கத்தின் வாயும் கரடியின் வாயும் கிழித்து போட்ட தாவீது, जो सिंह और भालू के मुंह को फाड़ कर फेंकने वाला दाऊद, கோலியாத்தியே ஒன்றுமில்லாம சாகடித்தவன், और उस गोलियात को उसने यूं ही मार गिराया। இவங்கெல்லாம் அவனுடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்ல. तो ये 2 व्यक्ति लोग उसके नजरों के सामने कुछ नहीं थे। நினைச்சிருந்தா அப்பயும் அவன் வந்து சாகடிச்சிருக்கான். अगर उसने सोचा होता तो उन्हें मार गिरा सकता அவன் था, செய்யல. लेकिन उसने ऐसे नहीं किया।
கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுத்தான். वो प्रभु के अभिषेक का आदर करता था தன்னுடைய மகன் என்பதை அவன் வந்து பார்த்தான். और उसने यह देखा कि ये मेरा पुत्र है, ஆகதான் அவன் வந்து விட்டுட்டான் பாருங்க. इसीलिए उन दोनों को उसने छोड़ दिया। இவனை சாகடிக்கல நான் வந்து தப்பித்து போலாம். अगर मैं इनको मारने से भला है कि मैं यहाँ से बच निकलूं, ஆகதான் அவன் தப்பித்து ஓடி போறான். इसलिए वो वहां से बच कर निकलता ஆனா गया। இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க. लेकिन आज संसार किस प्रकार से है। மகன் வந்து தாய் தகவன்மாருடைய அவன் வந்து கழுத்தை வெட்டுறவனா இருக்கிறாங்க. एक बच्चे लोग जो है अपने माता पिता का कत्ल कर देते हैं। இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தரே நீ வந்து வெட்டி போட்டுக்கிறாங்க. अब परिवार में जो है आज के दिन एक दूसरों के अंदर भिड़ जाते हैं, एक दूसरे का कत्ल कर देते हैं। சொத்துக்காக ஒருத்தர் குத்தி கொலை பண்ணிக்கிறாங்க. जायदाद के लिए वो एक दूसरे को कत्ल कर देते हैं। எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க பொண்டாட்டி இது புருஷன் இந்த மாதிரி தான் அதிகமாக நியூஸை வருது பாருங்க. ज्यादातर आप खबर में देखोगे तो यही न्यूज आपको मिलेगा कि ये भाई को, बड़े भाई ने छोटे भाई को मारा, पिता ने मारा, माँ ने मारा, बीवी ने मारा, पत्नी ने मारा। போன மாசம் ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம் பாருங்க. पिछले महीने हमने एक न्यूज देखा था। அது பார்க்கும்போது அப்படியே ரொம்ப யோசிக்க வச்சது. और जिस दिन मैंने उस न्यूज को देखा उसने मुझे बहुत ही गहरे विचार में डाल दिया। ஒரு குடும்பம் பாருங்க, அருமையான ஒரு குடும்பம். एक बहुत ही सुंदर परिवार है। மனைவி 2 பிள்ளைங்க, एक पत्नी एक पति और 2 बच्चे थे उनके। அவங்க கறி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. पता नहीं था कि वे लोग ने मटन खाकर कितना दिन हुआ। அன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் பாருங்க, அவங்களுடைய கணவனுக்கு எப்படி காசு கிடைச்சுன்னு தெரியல. அவர் வரும்போது ஒரு 4 கோழி 5 கோழி ஏதோ பிடிச்சி வாங்கி வந்து பார்த்தது. और उनके पति को पता नहीं पैसे कहाँ से मिले थे, उन दिन कैसे मिले थे। जब वो घर लौट रहे थे उन्होंने 4 या 5 मुर्गी खरीद कर ले आ गए। மனைவி பிள்ளைங்க கறி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, கறி வாங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லி வாங்கி வந்துருக்காரு. उन्होंने सोचा कि मेरे पत्नी बच्चे पता नहीं खा के कितने दिन हो गए हैं, चलो लेकर जाता हूँ। वे खरीद कर लाया உயிரோடவே 4-5 கோழிங்களை பிடிச்சி எடுத்து வந்துட்டாரு. और वो जिंदा मुर्गी को खरीद कर ले आया घर पे। ஆனால் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே और जैसे उस दिन वो घर पे आया, இவங்க ஆசையாக இருக்கிறதுனால ஒரு கோழி 2 கோழி சாப்பிட்டு இருக்காங்க. इन्हें खाने का बड़ा मन था, इसीलिए वे लोग ने 1 या 2 मुर्गी को काट कर बनाकर खाने लगे। ஆசை தீர சாப்பிட்டு இருக்காங்க. वे लोग अपना मन भरने तक खाने लगे। அவங்களுடைய கணவனுக்கும் ஆசை தீர்ந்துச்சு, பிள்ளைங்களுக்கு ஆசை தீர்ந்துச்சு. पति का मन भर गया, अपने बच्चों का भी मन भर गया उसे ஆனா அவங்களுடைய खाकर। மனைவிக்கு வந்து ஆசை தீரல. लेकिन उनकी पत्नी का मन नहीं भरा था उसे खाने के बाद भी। சாப்பிட்டது இல்லாம இன்னும் மீதி இருக்கிற அந்த கோழியும் அடிச்சு சாப்பிட்டுலாமே। और वो कहते हैं कि केवल यही नहीं बचा जो है 2 उसे भी हम मारकर खा लेंगे आज ही। அதுக்கு அந்த கணவன் வந்து அன்பா சொன்னாரு, और उसका पति ने बड़े प्रेम से कहा, ஆமா இன்னைக்கு போதுமா, अभी आज के लिए बस है इतना, இன்னொரு நாளைக்கு நாம வந்து மீதி இருக்குது சாப்பிடலாம்। और दूसरे दिन हम जो बचा हुआ है उसे बनाकर खाएंगे। ஆனா மனைவி வந்து கேட்கல। लेकिन पत्नी नहीं मानती है। இது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக வாக்குவாதங்கள் பெருகி इसके कारण उन दोनों के बीच में जो है बातचीत होने लगी அதிகமா பிரச்சனையாக ஆரம்பிச்சது। और समस्याएं होने लगी। கடைசியா அவருடைய கணவன் வந்து தூங்க போயிட்டாரு। आखिरकार जो है उनके पति चले गए सोने के लिए, பிள்ளைங்களும் தூங்கிச்சு, बच्चे भी सो गए। ஆனா அவனுடைய மனைவி வந்து, लेकिन इनकी पत्नी जो थी, அவங்க செய்த செயல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்தது। उनकी पत्नी ने जो कार्य वहां पे किया बहुत ही कठोर है। மீதி இருந்த அந்த கோழியும் வெட்டி போட்டு, उसे इतना गुस्सा आया कि उसने जो मुर्गे बच्चे थे उससे भी मार दिया, जिंदा काट दिया। அதே கத்தியால और वही चाकू से 2 பிள்ளைகளுடைய கழுத்தை அறுத்து போட்டு, अपने बच्चों के 2 छोटे छोटे बच्चे थे उनके गले को भी काट दिया। வீடெல்லாம் ரத்தம், और उनके घर में पूरी तरह से खून का सैलाब हो गया। அந்த ரத்தத்திலே அந்த பொம்பளையும் படுத்து தூங்கி இருக்குது। और वही खून में उस रात में वो औरत जो है, उसकी पत्नी जो है, वो उसने सोई वहां पर। அவனுடைய கணவனுக்கு திடீர்னு தூக்கத்திலிருந்து, और जब उसके पति का नींद खुला எழுந்து பார்த்தா வீடெல்லாம் ரத்தம்। और जैसे उसने उठकर देखा तो पूरे घर में खून ही खून पड़ा है। அப்படியே அவங்களுக்கு அவனால தாங்க முடியல பாருங்க, அவ்வளோ அந்த வேதனையில போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, और वो पति उसे समा नहीं सका, उसके अंदर बर्दाश्त नहीं हुई, उसने पुलिस को फोन लगाया। போலீஸ் வந்து விசாரிச்சாக்கா, और जब पुलिस आकर पूछताछ करने लगी, அந்த அம்மா நல்லா போஸ்ட் கொடுக்குது। और वो महिला जो है अच्छी तरह से पोज देते हुए खड़ी है। மிக கொடூரமான ஒரு சம்பவம் பாருங்க। बहुत ही कठोर संभव है ये, சாதாரண ஒரு கோழிக்காக। एक साधारण सा एक मुर्गे के लिए। இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து பாருங்க பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்க। आज कितने लोग ऐसे हैं जिनको कोई संतान नहीं, कोई बच्चा नहीं है, वे लोग मुश्किल में है, परेशान है। எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, बहुत से लोग ऐसे परेशान हैं பிள்ளை இல்லாம வேதனைப்படுறாங்க। जिनके पास कोई बच्चे नहीं है, उसे लेकर वे लोग बहुत परेशान हैं। ஆண்டவர் வந்து பிள்ளைகளை கொடுத்தா, लेकिन प्रभु ने जो इन्हें बच्चा दिया, சாதாரணமான ஒரு கோழிக்காக பிரச்சனை வந்து அந்த வாக்குவாதம் வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த கோபத்தினால, और साधारण सा उस मुर्गे के लिए उस मुर्गे को लेकर झगड़ा होने के कारण, बातचीत होने के कारण, गुस्से में आकर
தன் 2 பிள்ளைங்களையும் வெட்டி போட்டுருக்கு அந்த பொம்பளை. उस महिला ने उसकी पत्नी ने उसके दोनों बच्चों को काट कर फेंक दिया। இன்னைக்கு இது போல பாருங்க உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. आज देखिए संसार में इस प्रकार की कई सारे संभव हो रही है। அதே போல தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. और इसी प्रकार से कुछ ऐसी बात यहाँ पर होती है। தாவீது நினைச்சா அப்சலோமை சாகடிச்சிருக்கலாம். अगर दाऊद सोचता तो अब्सलोम को मार सकता था, ஆனா வந்து சாவடிக்கல. लेकिन उसने उसका कत्ल नहीं किया, என் மகன், क्योंकि उसने कहा कि ये मेरा पुत्र है, நான் பெத்த மகன், मैंने इसे जन्म दिया है என் கையால அவன் சாகிறதை நான் வந்து விரும்பல. और मैं ये नहीं चाहता कि वो मेरे हाथों मरे। அவன் என்னுடைய அன்பை அவன் அறிந்து கொள்ளல. वो मेरे प्रेम को नहीं समझता है। பரவாயில்ல இருக்கட்டும், कोई बात नहीं, रहने அவன் दीजिए। கையால சாகுற நான் வந்து தப்பித்து ஓடலாம். उसके हाथ से मरने से भला है कि मैं यहाँ से बच निकलूं। அதான் தப்பித்து ஓடுறாரு. इसीलिए दाऊद बच कर निकलता है, அவனுக்கு பயந்து ஓடல. बल्कि अपने बेटे से डर कर नहीं। ஆனா அப்போ கூட அவன் வந்து துரத்தினே வரான். लेकिन फिर भी उनका बेटा जो है उसे उसका पीछा करते हुए आता है। ஆனா இன்னைக்கு உலகம் வந்து அது போல இருக்கிறது. आज संसार भी इसी प्रकार से है। ஆகவே தான் அவன் சொல்றான் பாருங்க, इसीलिए वो कहता है எத்தனையோ பள்ளத்தாக்குகளும் எல்லா மலைகள் குன்றுகளுக்கும் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான். कितनी तराइयों के बीच में गुफाओं में जाकर अपने आप को छिपा लेता है। ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். इसीलिए दाऊद कहता है चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से नहीं डरूंगा। மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से नहीं डरूंगा, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि यहोवा मेरे साथ है। அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். तेरे सोठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। அப்படின்னு பார்த்தா நான் வந்து தைரியமா இருந்தான். ऐसे कहकर दाऊद निडरता के साथ, யார் அன்னைக்கு வந்து தாவீது வந்து ஈஸியா தொட முடியாது. और उस दिन दाऊद को कोई भी यूं ही आसानी से उसे छू भी नहीं सकता था, அவன் யுத்த வீரனாக இருந்தான். क्योंकि वो उतना बड़ा युद्ध वीर था, அவன் மீது தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. क्योंकि उसके ऊपर प्रभु का अभिषेक था। ஆக வந்து அவன் யாருக்கும் அவன் வந்து பயப்படணும் அவசியமே இல்லை. इसीलिए वो किसी से डरने की कोई आवश्यकता नहीं थी, அவன் வந்து தைரியமா இருந்தான் பாருங்க. और वो निडरता के साथ था। ஆகதான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது பாருங்க. इसीलिए उसे वहां पर ये स्मरण आता है, அவனுக்கு ஞாபகம் வருது, उसे स्मरण आता है, அவனுக்கு எப்போதும் இதுதான் ஞாபகம் வருது. उसे हमेशा यही बात स्मरण आती है। ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சுற்றிலும் எப்படி பாதுகாப்பானோ, एक अच्छा चरवा अपने भेड़ों की चारों ओर से किस प्रकार से उसकी रक्षा करता है, அதே போல கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறார். उसी प्रकार से प्रभु भी मेरी रक्षा प्रतिदिन करता है। மேய்ப்பர்கள் எப்படி பாருங்க ஆடுகளை பாதுகாக்கிறார்களோ, जिस प्रकार से चरवाहे लोग जो अपने भेड़ों की रक्षा यानी सुरक्षा करते அதே हैं, போல கர்த்தர் என்னை அவர் வந்து பாதுகாக்கிறார். उसी प्रकार से प्रभु मेरी भी सुरक्षा करता है, அவர் நல்ல மேய்ப்பர், और वो अच्छा चरवा है, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். और वो प्रतिदिन मेरी रक्षा அதே करता है। போல நீங்க சொல்லுங்க, इस प्रकार से आप कहिए, எதை குறித்து பயப்படாதீங்க, किसी भी बात को लेकर मत डरिए, வியாதிகளை பார்த்து பயப்படாதீங்க, बीमारियों को देखकर मत डरिए, பல தேவைகளை கண்டு பயப்படாதீங்க. जरूरतों को देखकर मत डरिए। கர்த்தர் என் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். यहोवा मेरा अच्छा चरवा है, நான் ஏன் பயப்படணும்? तो मैं क्यों डरूं? நான் தைரியமா मैं இருப்பேன். निडरता के साथ रहूंगा, கர்த்தர் என்னை எல்லா தேவையை சந்திப்பார். और यहोवा मेरी सारी जरूरतों को पूरी करेगा, அழிவிற்கும் விலக்கி என்னை பாதுகாப்பார். और सारे मिटाव से मुझे बचाकर मेरी रक्षा करेगा। அப்படின்னு தைரியமா விசுவாசிங்க. इस प्रकार से निडरता के साथ होकर विश्वास करें। அன்னைக்கு பாருங்க மேய்ப்பர் வந்து ஆடுகளை மேய்த்து மாலை வேளையில தங்கள் வீடுகளுக்கு ஆடுகளை ஓட்டி கொண்டு போவாங்க. और जब चरवाहा लोग अपने भेड़ों को चराने के बाद शाम के संध्या होने के बाद वे लोग अपने भेड़ों को घर पर ले जाने वक्त, ஆனா தாவீது வந்து அந்த மலையிலே தங்கி விடுவானா பாருங்க. लेकिन दाऊद जो है उस पहाड़ियों में वो ठहर जाता था। அவன் டெய்லி அவன் வந்து வீட்டுக்கு போக மாட்டான். वो प्रतिदिन अपने घर नहीं लौटता था, அவன் அந்த மலையிலே அவன் வந்து தங்கி वो விடுவான். प्रतिदिन जो है उसी पहाड़ियों में रहा करता था। இரவு வேளையிலே அவன் கர்த்தரை துதித்து அவன் வந்து ஆராதித்து கொண்டு இருப்பான். रात के समय में वो प्रभु की स्तुति करता था, उसकी आराधना करता था, அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே தன்னுடைய ஆடுகளை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு, और उस तराइयों के बीच में अपने भेड़ों को सुरक्षित रखते हुए, அந்த இரவு வேளையிலே அந்த ஆடுகளை சுற்றிலும், और उस रात के समय में उस भेड़ों के चारों ओर அவன் பாதுகாப்பாக அவன் இருப்பான் பாருங்க. वो सुरक्षा बनकर वहां पर रहता ஆண்டவரை था, துதித்து ஆராதித்து கொண்டு और இருப்பான். उसके बीच में प्रभु की स्तुति और आराधना करता அந்த था। இரவு வேளையிலே சில வேளையில மிருகங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. और उस रात के समय में जो है वहां पर जंगली जानवर आने की संभावना थी, ஆனா அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவன் வந்து தன்னுடைய ஆடுகளை பத்திரமாக வந்து பாதுகாத்து लेकिन கொண்டிருந்தான். उस घोर अंधकार से तराइयों में भी वे अपनी भेड़ों की जो है सुरक्षा करता था, எப்போது பாதுகாத்து கொண்டிருந்தான். हमेशा उसकी रक्षा करता था।
அவனே இப்படி இருக்கும்போது जब वही इस प्रकार से रह सकता है तो அப்போ நம்மை காண்கிற தேவன் நம்மை எப்படி பாதுகாப்பார்? तो हमें देखने वाला परमेश्वर हमें किस प्रकार से सुरक्षित रखेगा। அதுதான் கர்த்தர் சொன்னார். इसीलिए प्रभु कहता है, அவர் என்ன சொன்னார்? वो क्या कहता है, இஸ்ரவேலை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. इस्राएलियों का परमेश्वर ना तो कभी सोता है और ना ही कभी ऊँगता है। அவர் நம்மை காண்கிற தேவன். वो हमें देखने वाला प्रभु है। அவர் நம்மை காண்கிற தேவன். वो हमें देखने वाला प्रभु है। அவர் நம்மை ஒவ்வொரு நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். और वो प्रतिदिन हमारी रक्षा करता है। நாம் தூங்கினாலும் चाहे हम सोए, நமக்காக அவர் விழித்திருந்து हमारे लिए वो जागता हुआ रहता है। நம்மை முழுவதுமாக அவர் பாதுகாக்கிறார். पूरी तरह से हमारी रक्षा करता है। அவர் எவ்வளவு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். तो वो कितना अच्छा चरवा है। இதெல்லாம் தாவீது பாருங்க அவனுடைய மனதிலே கற்பனை செய்து அவன் எழுதுறான் பாருங்க. ये सारी बातों को जो है दाऊद अपने मन में कल्पना करते हुए उसे लिखता है। இவனுக்குள்ள ஆழமாக பதிந்து விட்டது. उसके अंदर गहराई में बस गया था ये बात, கர்த்தர் எப்போது என்னோடு கூட இருக்கிறார், यहोवा सर्वदा मेरे साथ रहता है। என்கிற நிச்சயம் அவனுக்குள்ள ஆழமாக இருந்தது. ये निश्चय जो उसके अंदर गहराई में बस चुकी थी। இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் நமக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. आज यही निश्चय हमारे दिल की गहराई में रहना अति महत्वपूर्ण है। இப்பேற்பட்ட நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். इस प्रकार की निश्चितता हमारे मन में होनी என்னோடு கூட चाहिए। இருக்கிறார், यहोवा मेरे साथ है அவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறார். और वो प्रतिदिन मेरी रक्षा எல்லா करता है। வியாதிகளுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறார். सारी बीमारियों से हटाकर எல்லா रखता है வாதை मुझे। நோய்களுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறார். सारी पीड़ाओं से और बाधाओं से मेरी रक्षा करता है। எல்லா பொல்லாப்பிற்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறார். सारी पीड़ाओं से वो मेरी रक्षा करता है। எல்லா அழிவிற்கு என்னை விலக்கி பாதுகாக்கிறார். सारे मिटाव से वो मुझे मेरी रक्षा करता है। எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை பாதுகாக்கிறார். सारे कर्जों से मुझे छुटकारा देकर मेरी रक्षा करता है। இப்பேற்பட்ட நிச்சயம் இன்றைக்கு நமக்குள்ள இருப்பது மிகவும் முக்கியமானதா இருக்கு. इस प्रकार की निश्चितता आज हमारे अंदर होना अति महत्वपूर्ण है உங்களுக்குள்ள இருப்பது மிகவும் அவசியமா और இருக்கு. आपके अंदर होना अति महत्वपूर्ण है। அவர் கர்த்தர் எப்படி நல்லவரா இருக்கிறார் என்பதை நிச்சயம் உங்களுக்குள்ள வரணும் பாருங்க. इसीलिए प्रभु किस प्रकार का भला परमेश्वर है यह निश्चय आपके अंदर होना चाहिए, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि वो हमारे साथ है। அவர் இம்மானுவேல். और वो इम्मानुवेल है। இம்மானுவேல்னா என்ன? इम्मानुवेल यानी कि क्या? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அர்த்தம் பாருங்க. प्रभु हमारे साथ है, यही उसका अर्थ है। இம்மானுவேல்னா நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். इम्मानुवेल यानी कि प्रभु हमारे साथ रहता है அவர் எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். और वो सर्वदा हमारे साथ रहता हम है। எங்க போனாலும் நம்மோடு கூட இருக்கிறார். वो हम कहाँ भी जाए तो हमारे साथ அவர் रहता நமக்குள்ள है இருக்கிறார். और वो हमारे भीतर रहता அவர் है நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். और वो प्रतिदिन हमारी रक्षा करता है। ஆகவே பயப்படாதீங்க. इसीलिए डरिए मत। அவர் எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரணும் பாருங்க. ये एहसास आपके अंदर होना चाहिए कि प्रभु हमेशा मेरे साथ रहता அப்பேற்பட்ட है। நிச்சயம் உங்களுக்குள்ள வரணும் इस பாருங்க. प्रकार की निश्चितता आपके अंदर होनी चाहिए। இனிமேல் எப்படி நீங்க வாழ போறீங்க आगे को आप कैसे जीने वाले हो आज के बाद, நீங்க தான் தீர்மானிக்கணும் பாருங்க. इसे आप ही निर्णय लेना है, நீங்க தான் தீர்மானிக்கணும். आपको ही निर्णय करना है। அப்பேற்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ள வரணும். इस प्रकार की निश्चितता आपके अंदर आनी கர்த்தர் चाहिए। என்னோடு கூட இருக்கிறார். यहोवा मेरे साथ है, அவர் என்னை விட்டு விலகுவதும் கிடையாது. वो मुझे छोड़कर कभी हटता என்னை नहीं கைவிடுவதும் और கிடையாது. मेरा हाथ कभी नहीं அவர் छोड़ता என்னை ஒவ்வொரு நாளும் காண்கிற और தேவன். वो प्रतिदिन मुझे देखता है அவர் என்னுடைய எல்லா தேவைகளை और அறிந்திருக்கிறவர். वो मेरी सारी जरूरतों को जानता है। ஆகாயத்து பறவைகளுக்கும் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களுக்கும் ஏற்ற வேலையில போஷிக்கிற கர்த்தர். आकाश की पक्षियों और जो पानी में समुद्र में रहने वाली मछलियों को खिलाने वाला परमेश्वर, ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல போஷிக்கிற கர்த்தர். सही समय पर सही वक्त में खिलाने वाला प्रभु, அவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? क्या वो आपको नहीं खिलाएगा? உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க क्या वो மாட்டாரா? आपकी जरूरत पूरी नहीं करेगा? நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, चाहे आप कोई भी हो और कहीं पर भी क्यों ना हो, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் किस சரி. प्रकार की हालातों में आप जी रहे हो तो भी, இன்னைக்கு நான் கூட பல தேவையில் இருக்கிறேன். आज मैं भी कई प्रकार की जरूरतों के बीच में हूँ, ஆனா அந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போது உள்ள ஒரு பெரிய ஒரு பூரிப்பு உண்டாகிறது. लेकिन जिस क्षण मैंने इस वचनों को पढ़ा तो मेरे अंदर एक बहुत बड़ा मगन हुआ। கர்த்தர் எல்லா ஆகாயத்து பறவைகளுக்கும் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா जीव जंतुகளுக்கும் மீன் மச்சங்களுக்கும் போஷிக்கிற கர்த்தர். जब परमेश्वर आकाश की पक्षियों को और समुद्र की मछलियों को जब वो खिलाने वाला परमेश्वर, அதன் மீது அக்கறை உள்ள கர்த்தர், जो परमेश्वर उसकी परवाह करता है, என் மீது அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக तो वो இருக்கிறார். मुझ पर कितनी परवाह करता है, ஏன்னா அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவன். क्योंकि हम उसके लहू से छुड़ाए गए, அவருடைய பிள்ளையா இருக்கிற हम उसकी संतान हैं।
அப்படி நான் வந்து யோசித்து பாருகிறேன். इस प्रकार से मैं विचार करता हूँ। நீங்களும் அப்படி யோசித்து तो பாருங்க. आप भी इस प्रकार से विचार करिए। அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம், उसके बच्चे होने के नाते நம்முடைய हम, தகப்பனா இருக்கிற அவர், हमारा पिता होने के नाते वो, தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பிள்ளைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். एक पिता के स्थान पे होकर अपने बच्चों को जो कुछ करना चाहिए वो करेगा। நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, चाहे अब कोई भी समस्याओं हालातों के बीच में क्यों ना அவர் हो, என்னோடு கூட இருக்கிறார். वो मेरे साथ है। என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் वो சந்திப்பார். मेरी सारी जरूरतों को पूरी करेगा। அப்படி விசுவாசிங்க. इस प्रकार से विश्वास எல்லா करिए। சூழ்நிலைகள் மத்தியில அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். सारे हालातों के बीच में आएगा वो आपकी मदद करने, ஏன்னா அவர் வந்து எபினேசர், क्योंकि वो एबेनेजर है। இக்கட்டான சூழ்நிலையிலே உதவி செய்கிற கர்த்தர். वो कठिन समय के बीच में हमारी मदद करता है। அதுக்கப்புறமா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் பாருங்க, उसके बाद भजनकर्ता दाऊद कहता है, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे सोठे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பாருங்க. तेरे सोठे और तेरी लाठी से जो है मुझे शांति मिलती है। மேய்ப்பனானவன் ஆடுகளை மேய்க்கும் போது जब चरवा अपने भेड़ों को चराता है, அவன் கையில எப்பவுமே ரெண்டு ஒன்னு கோல் ஒரு தடி வச்சுன்னு இருப்பான். वो अपने हाथ में हमेशा एक सोठे को और एक लाठी को रखता है। எப்பவுமே கோலும் தடியும் எப்போதும் அவனோட கூட இருக்கும். उसके हाथ में एक सोठे होती है और एक लाठी होती है। கோல் என்பது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து நேரா இருக்கும் பாருங்க. और लाठी जो है हमेशा सीधी होती है। அது பிடிக்கிற அந்த கோலை பிடிக்கிற அந்த இடம் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தடிச்சா இருக்கும். और जो वो लाठी जो है उसे पकड़ने के स्थान पर जो है मोटा होगा, தடிமா இருக்கும் वो பாருங்க. बहुत ही मोटा होगा। அந்த தடிமா இருக்கிற அந்த பகுதியில் தான் அவன் வந்து பிடிச்சின்னு எப்பவுமே நடப்பாங்க. और उस मोटे जिधर पे उस लकड़ी लाठी पर मोटा है उसे पकड़कर वो चरवा हमेशा चला करता அந்த है ஆடுகள் வந்து அவங்க வந்து பாதுகாப்பார்கள். और वो अपनी भेड़ों की रक्षा करते हैं इस प्रकार से। சில வேளையிலே மிருகங்கள் ஏதாவது ஆடுகளை தாக்க வரும்போது, और कुछ समय में जब जानवर जब भेड़ों की हानि करने के लिए आती है, அந்த தடியை வைத்து वो उस लाठी को रखकर எப்படி ஒரு அம்பை எய்கிறார்களோ जिस प्रकार से एक तीर को फेंका जाता है, அதே போல மேய்ப்பனானவன் அந்த தடியை வைத்து அந்த தடிமா இருக்க அந்த பகுதியை முன்புறத்தில் அப்படியே எய்வாராம் பாருங்க. और उस मोटे पे पकड़कर जो है उसे सीधे फेंकता है उस जानवर की ओर। அப்படியே போயிட்டு அந்த மிருகத்தின் மேல விழும்போது, और जैसे वो लाठी जाकर उस जानवर पर गिरती है, எதிரியின் மேல விழும்போது और जब उस विरोधी के ऊपर गिरता है, அவங்க வந்து பயந்து ஓடி போயிடுவாங்க. वे लोग डर कर वहां से भाग जाते ஆக हैं। அந்த தடி வந்து எப்போதுமே அந்த மேய்ப்பனோட கூட இருக்குமா பாருங்க. इसीलिए वो लाठी हमेशा उस चरवा के साथ होती है। தடின்ற கோல், और वो लाठी அந்த கோல் வந்து எப்போதும் மேய்ப்பனோட கூட இருக்கும். वो लाठी हमेशा उसके साथ रहती है। அந்த எதிரிகளை முழுவதும் எதிரிகளோடு கூட அந்த எதிரிகள் வந்து அந்த ஆடுகளை தாக்காதபடிக்கு அந்த தடி வந்து பாதுகாக்கும். और वो लाठी जो है वो विरोधी जो अपने भेड़ों की कभी हानि ना करे इस प्रकार से वो सुरक्षा करती है। அந்த கோலை வந்து பாதுகாக்கும். वो लाठी उनकी रक्षा करती है। தடி என்பது और जो सोठे होती है, அதை பிடிக்கிற அந்த இடத்திலே जिस जगह पे उसे पकड़ा जाता है, அது நம்ம கொடை வந்து எப்படி இருக்குதோ, हमारा छाता जो जिस प्रकार से होता है, கொடை இருக்கிற பகுதி வந்து அப்படியே வளைவா இருக்கும் जब பாருங்க. हम छाते को देखें जो उसके पकड़ने के पास जो है उसके हाथ के पास ऐसे घुमा हुआ होता है, அந்த தடி வந்து எப்பவுமே மேய்ப்பனோடு கூட இருக்கும். और ये लाठी हमेशा उसके साथ रहती है। சில வேளையில ஆடுகள் வந்து முள் புதரிலே சிக்கி கொண்டு இருக்கும்போது, और जब भेड़े जो है जाकर कांटों के बीच में फंस जाती हैं, மேய்ப்பனானவன் அந்த தடியில தூரத்துல இருந்து அந்த ஆடுகளுடைய கழுத்துல மாட்டி அப்படியே இழுப்பாராம் பாருங்க. और जो अपना ये जो चरवा है अपने भेड़ों के गर्दन में उस सोटे से पकड़कर दूर से उसे बाहर निकालता ஏன்னா है, வந்து முள்ளில் இறங்கி போக முடியாது. क्योंकि उस कांटों के बीच में वो चरवा उतर कर नहीं जा சில सकता இடங்களிலே है। அந்த ஆடுகளை போயிட்டு மாட்டிக்கொள்ளும். कहीं जगह पर जाकर ये भेड़ जो है जाकर फंस जाती है। அது வந்து பக்குவமாக அந்த தடியில மாட்டி இழுக்கும்படிக்கு அந்த தடி வந்து உதவி செய்கிறது. और वो बड़े ध्यान से वो सोठे जो है उस भेड़ को उनके बीच में से निकालने के लिए उसकी मदद करती है। சில நேரத்துல ஆடுகள் வந்து வழி தப்பி போய் விடுமா. और कुछ समय में ऐसे होता है कि ये भेड़े जो है रास्ता भटक जाती है। சரியான பாதையில கொண்டு வருவதற்கு उन्हें सही रास्ते पर लाने के लिए மேய்ப்பனானவன் அந்த தடியை வந்து பயன்படுத்துகிறார். और ये जो चरवा है जो उस सोठे की इस्तेमाल करता அந்த है, தடியானது அந்த கழுத்துல மாட்டி சரியான வழியில நடத்தி வருகிறார். वो सोठे से जो है उस भेड़ के गर्दन में डालकर उसे सही रास्ते पर சரியான लाता है, பாதையில கொண்டு उसे வருகிறார். सही रास्ते पर लाता है। சோ இந்த கோல் தடி வந்து இப்படிதான் இருக்குது பாருங்க. ये सोठे और ये लाठी दोनों यही प्रकार से होती है। கோல் வந்து எதிரியை தாக்குவதற்கு உதவி செய்கிறது. ये लाठी जो है विरोधी पर हमला करने के लिए उसकी मदद करती है। ஆனா தடி வந்து ஆடுகள்
சிக்கி முள்புதரில் சிக்கி கொண்டிருக்கும் போது அதை காப்பாற்ற உதவி செய்கிறது. और ये जो सोंठे होती है, जब भेड़ जो है जाकर कांटों के बीच फंस जाती है, उन्हें वहां से बचाने के लिए उसकी मदद करती है சரியான பாதையிலே அழைத்து வர உதவி और செய்கிறது. सही मार्ग में लाने के लिए उसकी मदद करती है. கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. और ये सोंठे जो है प्रभु के वचन को दर्शाता है. ஆனா தடி பசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு அது அடையாளமா और இருக்குது. ये लाठी जो है पवित्र आत्मा को दर्शाता है. கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. ये सोंठे जो है प्रभु के वचन को दर्शाता है. அவதான் தாவீது சொல்லுகிறான், इसीलिए दाऊद कहता है, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். इसीलिए दाऊद कहता है, तेरे सोंठे और तेरी लाठी से जो है मुझे शांति मिलती है. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, आज जब हम प्रभु के वचनों को महत्व देंगे, அதுல அதிகமா நம்ம நேரத்தை செலவிடும் जब हम போது उसमें ज्यादा अपना वक्त बिताएंगे, அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது. उसका वचन जो है हमें सहलाता है சரியான பாதையிலே பசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். और सही मार्ग पर पवित्र आत्मा हमारी अगुवाई करता है. கர்த்தருடைய வார்த்தையில அதிகமா நேரத்தை செலவிட उसके वचनों में हम ज्यादा वक्त बिताने में நாம் தைரியமா இருப்போம். हम निडरता होकर எதை रहेंगे. குறித்து நாம் பயப்பட कोई மாட்டோம். बात को लेकर हम नहीं எந்த डरेंगे, பிரச்சனையை பார்த்து பயப்பட कोई மாட்டோம். समस्याओं को देखकर नहीं डरेंगे, நாம் கலங்க மாட்டோம். हम घबराएंगे नहीं, தைரியமா இருப்போம். हम निडर होकर எல்லா रहेंगे. சூழ்நிலை மத்தியில தைரியமா இருப்போம். सारी समस्याओं के बीच में हम निडर होकर रहेंगे. எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். कोई बात को लेकर हम नहीं ஏன்னா அவருடைய डरेंगे, வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால, क्योंकि उसका वचन मेरे भीतर होने के அவருடைய कारण, வார்த்தை நமக்குள்ள இருப்பதனால उसका वचन हमारे भीतर होने के நாம் कारण எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். हम कोई बात को लेकर नहीं डरना அவருடைய चाहिए. வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது जब उसका वचन हमारे भीतर है, பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையிலே அவர் நம்மை அழைத்து तो செல்லுகிறார். पवित्र आत्मा सही मार्ग में हमारी अगुवाई करता நம்ம है. வார்த்தையை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறார். जब हम वचन सुनते हैं, उसी वक्त पवित्र आत्मा हमसे बोलने लगता है. அவர் பேசும்போது और जब पवित्र आत्मा அவருடைய बोलता है, சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்து उसकी वाणी को हमारे कान को लगाकर அவருடைய வழியிலே நாம் நடக்க हम வேண்டும். उसके मार्ग में चलना चाहिए. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, इसीलिए प्रभु यीशु कहता है, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது. मेरी भेड़ जो है मेरी वाणी को सुनती है, पहचानती है. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு எப்போதும் செவி சாய்க்கிறது. मेरी भेड़े जो है मेरी वाणी को हमेशा वो पहचानती है, सुनती है. இன்றைக்கு நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். आज हम सभी लोग उसके बच्चे हैं. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் போது जब हम उसके वचनों को सुनेंगे, சரியான பாதையிலே நாம் நடக்க முடியும். तब हम सही रास्ते पर यानी सही मार्ग पर चल सकते எந்த हैं. தவறான பாதையிலே நாம் நடக்க कोई முடியாது. गलत मार्ग पर हम नहीं चलेंगे. அவருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றும். उसका वचन जो है प्रतिदिन हमें எல்லா सहलाएगा. சூழ்நிலைகள் மத்தியில பலவிதமான போராட்டங்கள் மத்தியில அவருடைய வார்த்தை நம்மை தூக்கி உயரத்திலே நம்மை வைக்கும் பாருங்க. सारे संघर्षों के बीच में, चुनौतियों के बीच में, समस्याओं के बीच में उसका वचन हमें उठाकर ऊंचे पे रखेगा. ஆகவே தான் அவர் சொல்றாரு, इसीलिए वो कहता है, தாவீது, दाऊद, உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றுகிறது. तेरे सोंठे और तेरी लाठी से मुझे प्रतिदिन शांति मिलती है. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. प्रतिदिन हमें सहलाता है. ஒவ்வொரு நாளும் நிம்மதி தருகிறது. प्रतिदिन हमें चैन देता है. ஒவ்வொரு நாளும் தைரியத்தை தருகிறது. प्रतिदिन हमें निडरता देती है. ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தை தருகிறது. प्रतिदिन हमें उत्साह देती है. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறது. प्रतिदिन हमें खिलाता है. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது. प्रतिदिन हमारी रक्षा करता है. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுமா பாருங்க. उसकी सोंठे और उसकी लाठी जो है हमें शांति देती है. இன்றைக்கு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். अगर आप आज चिंता कर रहे हैं, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே, मुझे शांति देने वाला कोई नहीं है, என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லையே, मुझे प्रोत्साहित करने वाला कोई नहीं है, இப்பேற்பட்ட நேரத்திலே நீங்கள் கலங்காதிருங்கள். इस समय में आप घबराइए मत. கர்த்தர் உங்களை தேற்றுவார். प्रभु आपको शांति देगा. கர்த்தர் உங்களுக்கு உற்சாகத்தை மூட்டுவார். प्रभु आपको प्रोत्साहित करेगा. அவர் உங்களுடைய எல்லா தேவையை அவர் சந்திப்பார். आपकी सारी जरूरतों को पूरी करेगा. இதயத்தின் வேதனை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். आपके दिल के सारे हाल को वो जानता है. அவர் உங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறார். वो तो आपकी सारी चाहतों को जानता है. அவர் உங்களை உயர்த்துவார். वो आपको ऊंचा उठाएगा. அவர் உங்களுடைய எல்லா தேவைகளை அவர் वो சந்திப்பார். आपकी सारी जरूरतों को पूरी करेगा. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றும். उसके सोंठे और उसके लाठी जो है मुझे प्रतिदिन शांति देगी. தாவீது தான் விசுவாசித்தார். दाऊद ने इसी पर विश्वास किया அதே போல நாம் விசுவாசிப்போம். और उसी प्रकार
प्रकार से हम भी विश्वास करेंगे, தைரியமா இருப்போம். निडरता के साथ रहेंगे। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். यहोवा हमारे साथ है, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். उसने प्रतिज्ञा की है, அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர். और जब उसने प्रतिज्ञा की है तो वो कभी बदलता नहीं, मुखरता नहीं, அவர் சொன்னதை செய்து और முடிக்கிறவர். वो जो कहता है उसे पूरा करता அவர் है, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். और वो प्रतिदिन हमारी रक्षा करता ஒவ்வொரு है, நாளும் நம்முடைய எல்லா தேவையும் அவர் वो சந்திப்பார். प्रतिदिन हमारी जरूरतों को पूरा करता है। ஆகவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கரத்தையும் அவர் மேல வைப்போம். इसीलिए हमारे हृदय को, हमारे हाथों को उसके ओर उठाकर நம்முடைய रखेंगे, கண்களை அவருக்கு நேராக வைத்து हमारी आंखें जो है उसकी ओर उठाएंगे, அவரை நோக்கி பார்ப்போம். उसकी ओर देखेंगे। அவர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். वो हमारी जरूरतों को पूरी करने के लिए एक अच्छा चरवाह है, நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். हमारी अधिकतर वो परवाह करता है, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் और பாதுகாக்கிறார். वो प्रतिदिन हमारी रक्षा करता है। அவர் நமது எதை குறித்து பயப்பட வேணும்னு அவசியமே இல்லை. इसीलिए हमें कोई बात को लेकर डरने की कोई आवश्यकता नहीं, தைரியமா இருங்க. निडरता के साथ रहिए, தைரியமா இருங்க. निडरता के साथ रहिए। நாம் ஜெபிப்போம். आइए हम प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். प्रेमी स्वर्गीय पिता प्रभु यीशु मसीह के नाम से हम आपकी ओर आते हैं, உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி आपके சொல்கிறோம். सत्य वचनों के लिए धन्यवाद देते हैं। பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. आकाश और पृथ्वी टल जाए तो आपका वचन नहीं टलेगा। உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுவதாக. तेरे सोठे और तेरी लाठी से हमें शांति मिले। மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவோம். चाहे घोर अंधकार से भरी हुई तराई में होकर हम चलेंगे तो भी हानि से नहीं எல்லா डरेंगे। சூழ்நிலை மத்தியில போராட்டங்கள் மத்தியில பல பிரச்சனை மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது सारे समस्या और संघर्ष और चुनौतियों के बीच में जब हम जी रहे हैं, உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. तुम्हारे बहुमूल्य लहू से हमारी रक्षा करते हैं। இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களை முழுவதுமாய் பாதுகாக்கிறது. यीशु मसीह की बहुमूल्य लहू से हमें पूरी तरह से हमें सुरक्षित रखता உம்முடைய है। கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறது. प्रभु तेरे सोठे और तेरी लाठी से हमें शांति मिलती है। எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய செவிகள் உம்முடைய வார்த்தை நேராக சார்ந்திருக்கட்டும். हमारे हृदय और हमारे कान आपके वचनों की ओर लगे रहे प्रभु। நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீ பேசுவீராக. प्रतिदिन प्रभु आप हमसे बोलिए, बात உம்முடைய करिए, வார்த்தையில அதிகமா நாங்கள் நேரத்தை செலவிடுவோம். आपके वचनों में ज्यादा वक्त बिताने, உம்முடைய சரியான வழியில நடக்கவும் सही मार्ग पर चलने நீர் எங்களுக்கு உதவி आप செய்வீராக. हमारी मदद करिए। இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வார்த்தையின் மூலமா प्रभु ஆசீர்வதிக்கப்படட்டும். जिन किसी लोगों ने इस वचनों को सुना, इस वचनों के द्वारा वे लोग आशीषित हो। வார்த்தையின் மூலமா அவருடைய வாழ்வு முழுவதுமாய் மாறட்டும். इस वचन को लेकर प्रभु उनके जीवन पूरी तरह से बदल जाए। எல்லா தேவைகள் நீ सारी சந்திப்பீராக. जरूरतों को तू पूरी कर प्रभु। எல்லா தேவைகள் நீ சந்திப்பீராக. प्रभु सारी जरूरतों को पूरा करे। உம்முடைய வார்த்தையின் மூலமா ஒவ்வொரு உள்ளங்களை நீ மாற்றுவீராக. प्रभु आपके वचनों को लेकर हर एक के हृदय को आप बदलिए। உம்முடைய வழியிலே நீ அழைத்து வருவீராக. प्रभु आपके मार्ग में उन्हें लौटा कर लाइए, நீரே நல்ல மேய்ப்பனாக क्योंकि இருக்கிறீர். आप अच्छे चरवाह हैं। எங்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக हमारी இருக்கிறீர். अधिकतर परवाह करते கரிசனை हैं, உள்ளவராக இருக்கிறீர். हम पर अधिक करुणा करते हैं। எங்களுடைய கண்களெல்லாம் உம்மையே நோக்கி இருக்கட்டும். हमारी आंखें हमेशा आपकी ओर लगी रहे, உம்மையே நோக்கி இருக்கட்டும். आपकी ओर लगी रहे நீர் प्रभु, எங்களை காண்கிற தேவன். क्योंकि आप हमें देखने वाले प्रभु हैं। உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ना तो आप सोते हो ना तो ऊँगते நீ हो प्रभु, எப்போது எங்களோடு கூட இருக்கிறீர். आप हमेशा सर्वदा हमारे साथ रहते இந்த हो। நிச்சயம் எங்களுக்குள்ள ஆழமா பதிந்திருக்கட்டும். ये निश्चय हमारे दिल की गहराई में बस जाए நீ प्रभु, எங்களை கைவிடாத தேவன். क्योंकि आप हमारा हाथ कभी नहीं எப்போது छोड़ते, எங்களோடு கூட இருக்கிறீர். हमेशा सर्वदा आप हमारे साथ रहते हो। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु आपका धन्यवाद உம்முடைய करते हैं, வார்த்தையின் சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி आपके செலுத்துகிறோம். सत्य वचनों के लिए धन्यवाद करते हैं உமக்கு प्रभु। எல்லா துதி கன மகிமை सारा செலுத்துகிறோம். आदर गौरव महिमा हम आप ही को देते हैं प्रभु। இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से हम प्रार्थना करते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் प्रभु यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் पवित्र आत्मा की मीठी सहभागिता இன்றைக்கும் என்றைக்கும் आज और हमेशा நித்திய நித்தியமாக सर्वदा काल के लिए நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. हमारे साथ बनी रहे। ஆமென். आमीन। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु ही आप सभी को आशीष करे। ஆமென். आमीन।